தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு கொண்டு வர வேண்டும். அதற்காகத்தான் வருகின்ற ஜூலை மாதம் 25ஆம் தேதி நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் பிறந்த நாள் அன்று ஒரு நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன். நடைபயணம், இந்த நடைபயணத்தினுடைய நோக்கம் என்ன? தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் வாருங்கள், இந்த கொடுங்கோல் ஆட்சி, சமூக நீதி எதிரான ஆட்சி, ஊழல் ஆட்சியை அகற்றி வீசி எறிந்து இந்த நல்ல ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் நாம் சேர்ந்து அமைப்போம் என்ற நோக்கத்திலேதான் இந்த நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன். அதற்கு நீங்கள் எல்லோரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் மக்களிடம் ஆதரவு சேகரியுங்கள். குறிப்பாக பெண்கள், இளைஞர்கள் மத்தியிலே, விவசாயிகள் மத்தியிலே மிகப்பெரிய ஆதரவு வர வேண்டும். ஒவ்வொரு பகுதியாக நான் வர இருக்கின்றேன். இந்த நடைபயணம் 100 நாள் நடைபயணம் ஜூலை 25ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த நடைபயணம் மேற்கொள்ள இருக்கின்றேன். இந்த நடைபயணத்துடைய நோக்கம் என்ன? நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். நம்முடைய உரிமைகள் என்ன? அரசியல் சாசனத்தில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அரசியல் சாசனம் என்றால் கான்ஸ்டிடியூஷன். இந்த கான்ஸ்டிடியூஷன் அரசியல் சாசனத்திலே நமக்கு பல உரிமைகளை கொடுத்திருக்கின்றார்கள் நம் முன்னோர்கள். ஆனால் அந்த உரிமைகள் என்னவென்று நமக்கு தெரியவில்லை, உங்களுக்கும் தெரியல, மக்களுக்கும் தெரியல. அந்த உரிமைகளை செயல்படுத்துவது அரசினுடைய கடமை அது. ஆனால் அந்த முதல்ல உரிமை என்னன்னு தெரியணும். அதுக்காக தான் இதுல 10 உரிமைகள். இந்த 10 உரிமைகளும் நாம் இழந்திருக்கின்றோம். இந்த 10 உரிமைகளையும் நாம் மீட்டெடுக்க வேண்டும். அதனால்தான் தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம்.